இன்னைக்கு வந்து எப்படி டிஜி ஸ்பீடு ப்ரோவோட இன்ட்ரோ வந்து பண்ணுறது பார்க்க போகிறோம். அவரோட இன்ட்ரோ வந்து எப்படி பண்ணுறேன்னா, நான் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து எடுத்தேன். தமிழ் யூடியூபர் தான். அவர் யூடியூப் சேனல்லேருந்து எடுத்தேன் லிங்க்கு. என்ன லிங்க்னா pansite.com. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இல்லைன்னா அவரோட சேனல் லிங்க், அவரோட வீடியோவோட அவரோட சேனலில் இருக்கிற அந்த வீடியோவோட லிங்க்கே நான் தரேன். அந்த இன்ட்ரோ மியூசிக் வீடியோவும் நான் வந்து தரேன். சும்மா எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இன்ட்ரோமையை வந்து காமிச்சிருப்பேன். ஸோ வாங்க இப்போது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். எப்படி வந்து மேக் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஓப்பனிங் கிளிக் மேக்கர் 2ன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படியே லோடிங் ஆகும். லோடிங் ஆகிச்சோன்னே இப்படி தான் இருக்கும் மேலே ஸ்க்ரீனு. என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். நேம்னு தான் வரும். இன்னுமே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கீழே அப்படியே ஒன்றா வாங்க. இதோ இந்த டப்பா 3D டப்பா மாதிரி இருக்கா. 3D டப்பாவில் வந்து குரூப் நேமு நிறைய இருக்கும். அதில் வந்து டெக்ஸ்ட்னு இருக்கும், அதில் வந்து நேம்னு இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம், இப்போ நான் உதாரணத்துக்கு ஹரிஸ் தமிழ் கேமிங் அப்படின்றதால HTG கேமிங் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். கீழே வந்து HTG கேமிங் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். HTG கேமிங் அப்படின்னு வந்து போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஒன்றுனா இதில் வந்து ஃபாண்ட்டே அவங்க வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஃபாண்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுற அதையும் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். அதை வந்து செலக்ட் பண்ணி நான் ஒன்றா வச்சுட்டு வரேன். எனக்கு ஒன்று கூட அவ்வளோ பிடிக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டு நிறைய இருக்குது. லாஸ்ட்லேருந்து அப்படியே பார்க்குறேன். ஒன்றுமே நல்லா இல்லையா? ஒன்றுமே நல்லா இல்லை, நல்லா இருக்குது. பட் எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வந்து என்கிட்ட ஃபாண்ட் வந்து நான் கொடுக்குறேன். இந்த ஆப்பில், அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து என்கிட்ட ஃபாண்ட் வந்து இது நான் பண்ணுறேன். கீழே வந்தீங்கன்னா அப்படியே கஸ்டம் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். செலக்ட்னு இருக்கும். செலக்டை கிளிக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட மீடியா பேக்கர்னு இருக்கும். மீடியா பேக்கரில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே அப்படியே 3 அப்படியே லைன் மாதிரி இருக்கும். 3 லைன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோடில் வந்துருங்க. டவுன்லோடில் வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய இருக்கும். அதில் உங்களோட ஃபாண்ட்டு நான் வந்து நாளைக்கா இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபாண்ட் பற்றி போட போகிறேன். ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஃபாண்ட்டை வந்து நான் வந்து இப்போ இங்கே செலக்ட் பண்ணிட்டு நானும் பார்க்குறேன் என்னடா நேம்னு பார்த்தா இங்கே வச்சுட்டு ஓகே பண்ண வந்துட்டேன். எப்படி ஓகே பண்ணேன்னு தெரிலனா இந்த செலக்ட்னுக்குள்ள கஸ்டம் ஃபாண்ட்டை தொட்டாலே வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். அதுவாகவே செலக்ட் ஆனேன்னு நான் வந்து இப்போது போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கீழே ஒன்றா வாங்க. கீழே வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேலன்ஸுன்னு இருக்கும். கீழே வந்து ஃபார்மெட்டுன்னு இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். பேலன்ஸு, குட் குவாலிட்டி, ஃபாஸ்டஸ்ட் ரெண்டடு, எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டி, ஆனால் ஸ்லோவுன்னு இருக்கும். அதெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க. குட் குவாலிட்டி வேணுன்னா குட் குவாலிட்டி, ஃபாஸ்டஸ்ட்டு ரெண்டர்னா ஃபாஸ்டஸ்ட் ரெண்டர், பேலன்ஸ்டு ஆனால் அந்த ஸ்லோ மட்டும் கொடுக்காதீங்க. எக்ஸ்ட்ரீம் கிளாரிட்டிலாம் வேணாம். ஒரு நார்மலாக ஒரு கிளாரிட்டி வந்து போதும். இப்போ நான் வந்து குட் குவாலிட்டி வந்து ரெண்டர் பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து குட் குவாலிட்டி வந்து அவ்வளோ இதுவாக இல்லை. அதனால் நான் பேலன்ஸும் வந்து அப்படியே ஒரு தடவை பேலன்ஸ் வந்து நான் ஒரு தடவை போட்டு பார்த்துக்கிறேன். இப்படி வந்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் வீடியோ ரெண்டர் வந்து கொடுத்துட்றேன். கொஞ்சம் டைம் லெஃப்ட்டாக பக்கத்தில் கேல்குலேட்டிங் கேன்சல் ரெண்டர்னு இருக்கும். கேன்சல் ரெண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை எடிட் பண்ணுறோன்னா அப்படியே கேன்சல் பண்ணிட்டு அப்படியே எடிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே வந்து கேல்குலேட்டிங்கில் வந்து அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். முடியும் போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதான் கொஞ்சம் நடுவில் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இவ்வளோ வந்திருக்கு கைஸ் 3 மினிட்ஸ்லேயே.
இப்போ வந்து அப்படியே சேவ் ஆகட்டும். அப்படியே பாருங்கள் எவ்வளோ இது வந்துச்சுன்னு. அப்படியே செகண்ட்ஸ் வர வர அப்படியே ஸ்பீட் ஆகிட்டே போகும். ஃபியூ செகண்ட்ஸ் வந்தோடனே டவுன்லோடு வீடியோ வரும். ரிட்டன் டு எடிட்டிங் கொடுக்காதீங்க, டவுன்லோடு ஒரு வீடியோ வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃபார் யூஸிங் பேன்சே வெப்சைட் அப்படி இப்படி வரும். அப்படியே மேலே டவுன்லோடுன்னு வரும். டவுன்லோடிங் கொடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து நிறைய இருக்குது. எம்எக்ஸ் பிளேயரு, ஃபைல் மேனேஜரு, விட்மேட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து விஎல்சி வந்து கொடுத்துக்கிறேன், வந்து நீங்களே பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃபஸ்ட்லேயே வந்து இன்ட்ரோமே வந்து போட்டிருப்பேன். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு பிஜிஎம் வச்சு போட்டிருப்பேன், நான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வீடியோலேயே வந்துடுங்க. வெப்சைட் வீடியோலேயே வந்துடணும். நான் வந்து ஒரு யூடியூபர் வந்துட்டு சொன்னேன்ல, ஒரு தமிழ் யூடியூபர். அவர் வந்து யாருன்னா வந்து தோறுங்க எஃப்எஃப்டி கேமர்லேருந்து நான் இந்த லிங்க் எடுத்தேன். இந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் தரேன். அப்புறம் இந்த இவரோட சேனல் லிங்க்கையும் நான் தரேன். அப்புறம் லிங்க்கு இன்ட்ரோ பிஜிஎம் வெப்சைட்டோட லிங்க்கு, மியூசிக்கோட லிங்க் வந்து நான் தரேன். மீடியா ஃபைல் லிங்க் வந்து தொட்டோனையும் டிஸ்கிரிப்ஷனில் மீடியா ஃபைல் லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கேன்ட் ஓப்பன் ஃபைல்னு வரும். ஆனால் உங்களுக்கு வந்து கேன்ட் ஓப்பன் ஃபைலில் வராது, ஓப்பன் ஆகும். எனக்கு வந்து என் ஃபோனுக்கு சப்போர்ட் ஆகலை, அதனால் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு சும்மா வந்து நான் இப்போது வந்து ஃபஸ்ட்டில் காட்டியிருப்பேன். ஸோ பாய் கைஸ், இதான் இந்த வீடியோ. பாய்.